Praise the Lord. Welcome to Art of Light and Mercy channel. இன்னைக்கு ஃபாத்திமா அம்மா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்றதை பற்றியும், நம்ம வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்ட் என்ன மிராக்கல் செஞ்சாங்கன்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாத்திமா மாதா, இந்த அம்மாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த அம்மாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலோட ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லிடுறேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மாதாமா தான் காரணம். இந்த சேனலில் மாதாவை பற்றி, ஜீசஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் காட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். வாங்க ஃபாத்திமா மாதா எனக்கு ஏன் ஸ்பெஷல் அண்ட் எனக்கு என்ன மிராக்கல் பண்ணாங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஃபாத்திமா மாதா எனக்கு சுலபமாக வாங்கி வீட்டில் வைக்கணுன்றது ஆசை. அந்த ஆசை நிறைவேற 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாச்சூஸ் எதுவும், அதாவது மாதா ஸ்டாச்சூஸ், நம்ம கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ஸ்டாச்சூஸ்லாம் வீட்டுக்கு வரணும்னா அவங்க மனசு வைக்கணும், அவங்க நினைக்கணும், அவங்க பிளெஸிங்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. தட்ஸ் ட்ரூ, அது உண்மை தான். பிகாஸ் இந்த ஃபாத்திமா அம்மா கூட எனக்கு அப்படி தான் கிடைச்சாங்க. என் வீட்டுக்கும் அப்படி தான் வந்தாங்க. இந்த ரோசரி மந்தில் எனக்கு நிறைய மிராக்கள் நடந்தது. அதில் 2 மிராக்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நாங்கள் ஃபாத்திமா அம்மாவை வாங்குறதுக்கு 21/10/2005 அன்றைக்கி நாங்கள் அந்த அம்மாவை வாங்கிட்டோம். தடையாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் மழை எங்களுக்கு தடையாக இருந்தது. வாசலில் கால் வச்சாலே புயலும் காற்றும் அவ்வளோ நிற்கவே இல்லை. அப்போது என் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம அம்மாவை வாங்கிடுவோமா, இன்றைக்கி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். ஏன்னா இது எனக்கு ஒரு 1 இயர் ஆசை, அந்த அம்மாவை சுலபமாக வாங்கி வைக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த ஆசை. மழை எங்களுக்கு தடையாக இருந்ததுனாலேயே அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம மாதா வாங்க போக முடியாதுப்பா, இந்த 1 மந்த் போட்டோம், நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் மாதா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எங்கள் அம்மா கிட்ட ஓகேன்னு சொன்னாலும் அன்றைக்கி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஏன்னா நான் அன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன், நம்ம வீட்டுக்கு மாதா வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது நடக்கலை, மழைனால தடையாக இருக்குன்றப்போ எனக்கு ஃபீலிங்ஸாகவே இருந்துச்சு. அப்போது ஃபாத்திமா மாதா அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணேன். அம்மா, இந்த மழையை கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க, இன்றைக்கி முடிவு பண்ணதுதாம்மா, இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு ஒரு 10 to 11 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக மழை ஸ்டாப் ஆச்சு. மழை ஸ்டாப் பண்ணோன்னே மாதாமாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் கிளம்பி மாதா வாங்க போனேன். மாதாவை வாங்கிட்டு என் கையில் இருக்கிறப்போ கருணை பொருந்தி அந்த தாய் முகம் நான் பார்த்தப்போ எனக்கு நிறைய பிளெஸிங் கிடைக்க போகுது, மிராக்கல் நடக்க போகுதுன்ற ஒரு தாட்ஸ் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு மிராக்கல் தான் ரோசரி மிராக்கல். ரோசரி மிராக்கல் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஜெபமாலை நம்ம ஜெபிக்கும் போது நிறைய மகிமை கிடைக்கும். ஒரு ஜெபமாலை நம்ம எந்த காரியத்துக்காவது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நிறைய விஷயம் அந்த ஜெபமாலை மூலியமாக நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் நான் ஜெபமாலை எனக்கு ரொம்ப ப்ரே பண்ணுறது பிடிக்கும். அப்போது செயின்ஸுக்கு ஜெபமாலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செயின்ஸ் எல்லாருக்குமே ஜெபமாலை தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஜெபமாலை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம யூடியூப் வழியாக தான் தெரியும். யூடியூப்பில் மாதாவின் மணிகள்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பார்த்தேன். அந்த சேனல் இப்போ கூட 1 to 31 இந்த மந்த் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதாவின் மணிகள் சேனல் மூலியமாக செயின்ஸுக்கும் ரோசரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த ரோசரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண விருப்பப்பட்டேன். அந்த ரோசரிஸ் வாங்குற மூலியமாக தான் அவங்க ரொம்ப ஒரு கைண்டான ஒரு அம்மாவாக இருந்தாங்க. அந்த ரோசரி நான் ஆர்டர் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப கைண்டாக எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க. அப்போது அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புனாங்க. என்னோடய பக்தி, என்னுடைய முயற்சியை பார்த்து எனக்கு அந்த அம்மா ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணவங்க எனக்கு ஒரு அம்மா ரிலேஷன் மாதிரி தான். அவங்க அந்த ரோசரி கிஃப்ட் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணப்போ 7 days ஆச்சு இங்கே வரத்துக்கு. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வரோன்னு நினச்சப்போ 7 days அந்த ரோசரி என்கிட்ட வரவே இல்லை. அப்போது அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா எல்லாருக்கும் வந்துச்சு, உனக்கு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா, எனக்கும் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
அடுத்த செகண்ட் அம்மா கிட்ட ப்ரே பண்ணேன். அம்மா 7 days ஆச்சுமா அந்த ரோஸ்ரி இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். அவங்க அனுப்பின அந்த கிஃப்ட், அந்த ரோஸ்ரி எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சுன்னா, நம்ம மாதாவை எப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தோமோ அன்றைக்கி நெக்ஸ்ட் டே அந்த ரோஸ்ரி எனக்கு ரிசீவ் ஆச்சு. அந்த ரோஸ்ரி ஆஃப் எக்ரிஸ்ட், நற்கருணையின் ஜெபமாலை. இதுதான் அந்த ரோஸ்ரி. நம்ம கிட்ட அந்த ஜெபமாலை மாதா வந்து அடுத்த நாள் வந்தது எனக்கு ஒரு மிராக்கலாக தான் பார்க்குறேன். அந்த ஜெபமாலையே லாஸ்ட்டாக நான் அது உங்களுக்கு அந்த காட்டுறேன். இதுதான் ஃபாத்திமா மாதாம்மா எனக்கு தந்த ஒரு மிராக்கல். இந்த 2 மிராக்கல் தான். இன்னும் நிறைய மிராக்கல் நம்ம அம்மா நமக்காக தருவாங்க, நிறைய பிளெஸ்ஸிங் நமக்காக தருவாங்க. நம்மளும் இந்த அம்மா கிட்ட அன்பாக, பக்தியாக, நம்பிக்கையாக வேண்டினோன்னா கண்டிப்பாக நமக்காக இயேசுபா கிட்ட மன்றாடி அந்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க. ஸோ நாமளும் அம்மா கிட்ட வேண்டுவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ரோஸ்ரி. இந்த ரோஸ்ரி தான் அவங்க கிஃப்ட் பண்ணது, அவங்க பிளெஸ்ஸிங்காக கொடுத்தது. நாமளும் ஃபாத்திமா மாதா கிட்ட வேண்டுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னும் நிறைய மாதா பற்றி, ஏசப்பா பற்றி, புனிதர்கள் பற்றி, அவங்க செஞ்ச மிராக்கிள்ஸை பற்றி நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஆவே மரியா, மரியே வாழ்க.